பிரைஸ் லார்ட். இந்த காலை வேளையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் எல்லாரையும் நாங்கள் அன்போடு வரவேற்கிறோம். போன மாதம் எல்லாம் நாம் நம்மளுடைய தேவன் யார் என்று நாம் தியானித்து வந்து கொண்டிருக்கிறோம். இந்த வருடம் நமக்கு தேவன் வாக்குத்தத்த வசனத்தினூடாக தன் தேவனை அறிந்தவர்கள், அவரால் நாம் பலனடைந்து அவருக்காக நாம் மகத்துவமான காரியங்களை செய்வோம் என்று ஆண்டவர் நம்மளுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். இந்த வீடியோக்கள் மூலியமாக, இந்த காலை தியானங்கள் மூலியமாக நாம் தேவனை அறிகின்ற அறிவில் வளர வேண்டும் என்று பல ஆசீர்வாதமான முயற்சிகளை தேவன் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். இந்த மாதம் நாம் நம் தேவனுடைய நாமங்களை நாம் தியானிக்க போகிறோம். அநேக தேவனுடைய நாமங்களை நாம் பார்க்கும் போது அவருடைய குணாதிசயத்தை அது எடுத்து காட்டுறதாக இருக்கிறது. வேத வசனத்தில் நாம் பார்க்கும்போது அநேக நபர்களுடைய நாமங்கள் அவர்களுடைய குணாதிசயத்தை எடுத்து காட்டுகிறது நாம் பார்க்கிறோம். உதாரணத்துக்கு ஆபிரகாமை குறித்து ஆதியாகமம் 17வது அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம், அவர் ஜாதிகளின் பிதாவாக இருக்கிறார் என்று. அது மாத்திரம் அல்லாமல் யாக்கோபை குறித்து நாம் பார்க்கும்போது எத்தன் என்று நாம் பார்க்கிறோம். அந்த நாமங்கள் அவருடைய குணாதிசயத்தை எடுத்து காட்டுறதாக இருக்கிறது. நாபாலை குறித்து நாம் பார்க்கும்போது அவன் அறிவற்றவனாக முட்டாளாக இருக்கிறான் என்று நாம் பார்க்கிறோம். பர்னபாவை குறித்து நாம் பார்க்கும்போது ஆறுதலின் மகனாக இருக்கிறார் என்று அந்த நாமம் எடுத்து காட்டுறதாக இருக்கிறது. நாம் இதெல்லாம் வசனத்தில் பார்க்கிறோம். அது மாத்திரம் இல்லை, நம் தேவனுடைய நாமங்களை நாம் பார்க்கும்போது அவருடைய குணாதிசயத்தை ரொம்ப ஆழமாக நம்ம பார்க்கக்கூடும். எபிரேய பாஷையில் அநேக நாமங்களை நாம் பார்த்து வருகிறோம். இந்த நாமங்களை நாம் கற்றுக்கொள்ளும் போது, நாம் இதை அறியும் போது தேவனுடைய அவர் யார் என்ற வெளிப்பாடு நமக்குள்ளாக உண்டாகும். அவர் அறிகின்ற ஜனங்கள் பலன் அடைந்து அநேக நாமங்களை நாம் தியானிக்கும் போது அதெல்லாம் எப்படி நமக்கும் பொருந்தும், நமக்கு எப்படி அது உதவியாக இருக்கும், நம்மளை எப்படி அந்த நாமங்கள் உற்சாகப்படுத்துறது, அவரை எப்படி நம்மளுக்கு இன்னும் வெளிப்படுத்துறதுன்ற ஆசீர்வாதமான காரியங்களை நாம் பார்க்க இருக்கிறோம். பாகமம் 10வது அதிகாரம் 17வது வசனத்தில் நாம் இப்படி பார்க்கிறோம். உங்கள் தேவனாகிய கர்த்தர் தேவாதி தேவனும் கர்த்தாதி கர்த்தரும் மகத்துவமும் வல்லமையும் பயங்கரமான தேவனுமாயிருக்கிறார். உங்கள் தேவனாகிய கர்த்தர் தேவாதி தேவனும் கர்த்தாதி கர்த்தரும் மகத்துவமும் வல்லமையும் பயங்கரமான தேவனாயிருக்கிறார். இதுதான் நம் தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. நம் தேவனாகிய கர்த்தர் தேவாதி தேவனா இருக்கிறார். அவருக்கு மேல, அவருக்கு மிஞ்சி வேற யாருமே கிடையாதுங்க. இந்த தேவனை ஆராதிக்க ஆண்டவர் நம்மளுக்கு ஒரு பெரிய பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். சங்கீதக்காரன் சங்கீதம் 136வது சங்கீதம் 2வது வசனத்தில் இப்படி சொல்லுகிறார், தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று நாம் வசனத்தில் பார்க்கிறோம். இந்த தேவாதி தேவன் எல்லா தேவர்களுக்கும் மேலான தேவன், அவரை நாம் துதிக்க வேண்டும் என்று சங்கீதக்காரன் நம்மளை உற்சாகப்படுத்துகிறார். தானியேல் புத்தகத்தில் 2வது அதிகாரம் 47வது வசனத்தில் நாம் இப்படி பார்க்கிறோம். ராஜா தானியேலை நோக்கி, நீ இந்த மறைப்பொருளை வெளிப்படுத்தினபடினால் மெய்யாய் உங்கள் தேவனே தேவர்களுக்கு தேவனும் ராஜாக்களுக்கு ஆண்டவரும் மறைப்பொருள்களை வெளிப்படுத்துவருமாய் இருக்கிறார். ஒரு புறஜாதி ராஜா தேவனை எப்படி துதிக்கிறான் பாருங்களேன். மெய்யாய் உங்கள் தேவனே தேவர்களுக்கு தேவனும், மெய்யாய் உங்கள் தேவன் தேவர்களுக்கு தேவனும் ராஜாக்களுக்கு ஆண்டவரும் மறைப்பொருள்களை வெளிப்படுத்துகிறவர். இதுதான் நம் தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. மறைப்பொருள்களை வெளிப்படுத்துகிற தேவனாக நம் தேவன் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். இந்த தேவாதி தேவனை துதிக்கவும் அவருடைய பிள்ளைகளா இருக்கவும் நம்மளுக்கு தேவன் பாக்கியம் கொடுத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். சங்கீதக்காரன் அவரை 29வது சங்கீதம் 3வது வசனத்தில் அவரை மகிமையின் தேவன் என்று சங்கீதக்காரன் அவரை துதிக்கிறார். அதே போல அப்போஸ்தலர் 7வது அதிகாரம் 2வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம், தேவாதி தேவனை மகிமையின் தேவன் என்று அவர்கள் துதித்து கொண்டாடுகிறதை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரம் அல்லாமல் யோசுவாவில் நம்ம பார்க்கிறோம். யோசுவா 2வது அதிகாரம் 11வது வசனத்தில் இந்த தேவாதி தேவனை, இந்த மகிமையின் தேவனை, இந்த மகத்துவமான தேவனை குறித்து ராகாப் சொல்ற வார்த்தைகளை நாம் பார்க்கிறோம். உங்களை குறித்து நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம், ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்த ஜெயங்களை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறோம் சொல்லி தேவனை அவள் இந்த 11வது வசனத்தில் எப்படி துதிக்கிறா பாருங்க. எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று, உங்களால் எங்களுடைய தைரியமும் அற்று போயிற்று. உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும், உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும், கீழே பூமியிலும் தேவனானவர், தேவனானவர்
ஒரு புறஜாதி ஸ்திரீ ஆண்டவரை துதிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம் தேவன் அவர் தேவாதி தேவனாக இருக்கிறார். அவர் மகிமையின் தேவனாக இருக்கிறார். வானத்திலும் பூமியிலும், உயரே வானத்திலும் கீழே பூமியிலும் அவர்தான் தேவனாக இருக்கிறார். இந்த தேவனை துதிக்க, அவருடைய பிள்ளைகளாக இருக்க பாக்கியத்தை ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். ஆண்டவரை நாம் துதிப்போம். கொலோசியர் 1:15 வசனத்துல நம் தேவனை குறித்து நாம் இப்படி பார்க்கிறோம். அவர் அதிர்சனமான தேவனுடைய தற்சுரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். ஹல்லேலூயா. அதர்சனமான தேவனின் தற்சுரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர் நம் தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம் கிறிஸ்து இயேசுவை கொண்டாட, அவருடைய நாமங்களை பார்க்க தேவன் நம்மளை ஆசீர்வதிச்சிருக்கிறார். 1 திமோத்தி 1:11 வசனத்தில் அவரை குறித்து நம்ம இப்படி பார்க்கிறோம். ஆங்கிலத்தில் he is the blessed God, ஆசீர்வதிக்கப்பட்டவர். அவருடைய நாமத்தை அங்கே நாம் பார்க்கிறோம். அது மாத்திரம் இல்லாமல் 2 பேதுரு 1:17 வசனத்துல அவரை குறித்து நாம் பார்க்கிறோம். the majestic God. ஹல்லேலூயா. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரிடத்தில் பிரியமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிற சத்தம் உன்னதமான மகிமையிலிருந்து அவருக்கு உண்டாகி, உன்னதமான மகிமையிலிருந்து அவருக்கு உண்டாகி என்று நாம் பார்க்கிறோம். ஆங்கிலத்தில் இட் கேம் ஃப்ரம் த மேஜஸ்டி. ஹல்லேலூயா. அவரே மகிமையும் மகத்துவமான தேவனாக இருக்கிறார். ஹி இஸ் த மேஜஸ்டி ஆஃப் க்ளோரி என்று நம்ம பார்க்கிறோம். இது நம் தேவனுக்கு கொடுத்திருக்கிற ஒரு நாமமாக இருக்கிறது. அது மாத்திரம் இல்லாமல் எபிரேயர் 8:1 வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். ஹி இஸ் த மேஜஸ்டி இன் ஹெவன். அவர் வானங்களில், பரலோகத்தில் அவரே உன்னதமானவர், மகத்துவமானவர் என்று தேவனுடைய நாமத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். நம் தேவன் அதர்சனமான தேவனின் தற்சுரூபமாக இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்டவர் நம் தேவனாய் இருக்கிறார். அவர் மகிமையும் மகத்துவமான நம் தேவனாய் இருக்கிறார். அவர் வானங்களில் மகத்துவமானவராக இருக்கிறார். அவர் பயங்கரமானவராக இருக்கிறார். the one to be feared. இந்த காலை வேளையில் என்னோடு நீங்கள் சேர்ந்து தேவனை ஆராதிங்க, தேவனை துதிங்க, தேவாதி தேவனை கொண்டாடுங்க. இதுதான் நம் தேவனாக இருக்கிறாருங்க. அவருடைய நாமத்தை தியானிக்க தியானிக்க அவரை இன்னும் அதிகமாக நீங்கள் அறிய வேண்டும். இந்த நாளெல்லாம் நீங்கள் வேலைக்கு போகும்போது, வரும்போது, உங்கள் வீட்டில் இருக்கும்போது, காலேஜில் போகும்போது, வரும்போது, நீங்கள் எங்கே இருந்தாலும் என் தேவன் தேவாதி தேவனாக இருக்கிறார். அவர்தான் ராஜாதி ராஜாவாக இருக்கிறார். அவர்தான் மகிமையும் மகத்துவமானவராக இருக்கிறார் என்று அவரை நீங்கள் கொண்டாடும் போது அவருடைய உள்ளம் மகிழ்ந்து துதிக்கிற மக்களின் மத்தியில உங்கள் துதிகள் இன்றைக்கு அவருக்கு ஒரு சிங்காசனமாக மாறட்டுங்க. ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஜெபிப்போம். பிதாவே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த காலை வேளையில் உம்முடைய நாமங்களை நாங்கள் தியானிச்சிருக்கிறோம். எவ்வளோ மகத்துவமானவர், எவ்வளோ மேன்மையானவர். ஆண்டவரே, நீர் பெரியவர் அப்பா. உண்மையே நாங்கள் உயர்த்துக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளெல்லாம் அப்பா இதே போல நாங்கள் உம்முடைய தியானம், உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் தியானித்து உம்மை உயர்த்தி கொண்டே இருக்க எங்களுக்கு நீர் உதவி செய்யுங்க. உம்முடைய மக்கள் இன்னைக்கு நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. நீங்கள் அவங்க போகிற இடமெல்லாம் ஆண்டவரே உம்முடைய பிரதிநிதிகளாக செயல்பட உதவி செய்யுங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்க எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.